இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரச்சனை தான். என்ன பிரச்சனைன்னு தானே கேட்குறீங்க. இளைஞர்களுக்கு பிரச்சனை இருப்பது போல் இளைஞர்களால் பெற்றோர்களுக்கும் பிரச்சனைங்க இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கடைசி காலத்தில், அந்த வாழும் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. நீங்கள் என்னங்க புதுசாக சொல்ல போகிறீங்க? அதுதான் எல்லா இடத்துலையும் எல்லோரும் சொல்லிக்கிட்டே தானே இருக்காங்க. அப்படின்னா, சில விஷயங்களை சொல்லும்போது அது வெவ்வேறு வடிவங்களில் அது தோன்றும்போது, ஓ இப்படியும் இருக்குமா அப்படின்னு சில கேள்விகள் நமக்குள்ளே எழுதில்ல. அந்த மாதிரி எழுந்த கேள்வி தான் இது. ஒருத்தருக்கு ஒரே மகன், அந்த ஒரே மகன் ரொம்ப நல்லா படிக்கிறான். நல்லா படிக்கிறவன் எல்லார்கிட்டையும் நல்ல பேரும் வாங்குறான், பெற்றோர்கள்கிட்டையும் ரொம்ப நல்ல பேர் வாங்குறான், ரொம்ப நல்ல மகனாக அவன் இருக்கான். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவனுக்கு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசை. எப்படி தொடங்கிறது? அதுக்கான பணம் அதிகமாக தேவைப்படுது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா எனக்கு தொழில் தொடங்கிறதுக்கு பணம் தேவைப்படுது, பேங்க்கில் கிடைக்கிற பணம் எனக்கு பற்றவில்லை, அதனால் நீ என்ன பண்ணுற, எனக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, என்கிட்ட இருந்ததெல்லாம் தான் உனக்கு கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே என்கிட்ட ஏதுப்பா பணம், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு உங்ககிட்ட, இதுக்கு மேலே ஏது பணம்? அது வரைக்கும் அவனுக்கு திருமணம் கூட பண்ணலை, திருமணம் கூட பண்ணாத நிலையில் தான் அவன் இருக்கான். ஏது பணம் அப்படின்னு கேட்டபோது அவன் சொல்கிறான், ஏன்பா என் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே வராதா? என்ன நீங்கள் நம்பவே மாட்டிங்களா? வீடு வச்சுருக்கீங்களப்பா, அந்த வீட்டை என் பேருக்கு எழுதி கொடுத்தா நான் அந்த வீட்டை அடமானமாக வச்சு கொஞ்சம் பணம் வாங்குவேன்ல, அதை கூட நீங்கள் எனக்கு எழுதி கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன்பா எனக்கு அப்புறம் அந்த வீடு உனக்கு தானே, வேறு யார் இருக்கா எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், நீங்கள் என்ன வேணுன்னா சொல்லுங்கள், என்னுடைய தேவைக்கு அந்த பணம் இல்லை என்றால், அந்த வீடு இல்லை என்றால், அதுக்கப்புறம் அந்த வீடு எனக்கு கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன, எனக்கு அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவோட சரியாக பேசவும் மாட்டேங்கிறான். அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க, பின்னாலேயே அந்த பணத்தை கொடுக்க தான் போகிறோம், அந்த வீட்டை அவனுக்கு தான் கொடுக்க போகிறோம், சரி போகுது இப்போவே அவனுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு வீட்டை எழுதி கொடுத்துட்றாங்க, அவங்ககிட்ட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இவன் என்ன பண்ணுறான், வீட்டை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு வியாபாரம் தொடங்குறான். வியாபாரம் நல்லா போகுது. ஏன்னா அவன் அங்கங்கே போகிறதும் வர்றதும், அதுக்கான வேலைகளை பண்ணுறதும், அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு தாமதமாகறதும், எந்த நேரமும் வேலையிலேயே ரொம்ப மும்முரமாக இருக்கிறதும் அவங்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி. பரவாயில்ல, பிள்ளை சரியான நேரத்தில் நம்ம கொடுத்துட்டோம், இன்றைக்கி பையன் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கான், நம்ம மட்டும் கொடுக்காம போயிருந்தா என்ன ஆயிருக்கும், நம்ம செஞ்சது ரொம்ப நல்லது தான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அந்த தொழில் நிமித்தமாக வேறு மாநிலங்களுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படுது. சரின்னு அங்கேயும் போகிறான், கொஞ்ச நாள் ஆகுது. அதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுறான், அங்கே போனவன் மாதக்கணக்காயிடுது. ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. என்னடா இது, ஒரு மாதம் ஆச்சு போய் பிள்ளையை காணுமே அப்படின்ட்டு தேடும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அவன் எங்கேயோ போயிட்டான், அப்பா அம்மாவை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டான் அப்படிங்கிறது தெரியுது. ஐயோ, வேறு ஊருக்கே போயிட்டானா, எங்கே போயிருக்கான்னு தெரியல, அவனை பற்றி வேறு எந்த செய்தியுமே அவங்களுக்கு தெரியல. வீட்டை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு வந்துட்டான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, இந்த வீட்டை எப்படி திருப்புறது, என்ன பண்ணுறது, வீட்டை விற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை பேங்க்கில் கட்டி திருப்பிக்கலாமா, இல்லை அந்த வீட்டை விற்றுட்டு அந்த லோன் கட்ட வேண்டியதை கட்டிட்டு மீதி பணத்தை வச்சு நம்ம எங்கேயாவது ஹோமில் போய் தங்கிடலாமா, அப்படியெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்லன்னா போய் சொல்லி நம்ம பிள்ளை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கலாமா, பலவேறு சிந்தனைகள் அவங்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் ஒவ்வொரு சிந்தனையும் இது வேண்டாம், இது பண்ணால் இந்த விளைவு வரும், அது பண்ணால் அந்த விளைவு வரும் அப்படிங்கிறதும் அவங்களுக்குள்ளார தோணுது. அதனால் அவங்க இறுதியாக என்ன பண்ணுறாங்க, முதல்ல அந்த வீடு யார் பேரில், நம்ம பேரில் தான் இருக்கா இல்லை மகன் பேரில் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் அவன் அந்த வீட்டையே விற்றுட்டாங்கிறது தெரியுது. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு புரியவே இல்லை.
பணம் கையில் இல்லை. இப்போ அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பயமாக இருக்கு. பெற்ற பிள்ளைகள் கூட துரோகம் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா பண்ணுறாங்க. பையன்க பண்ணுறாங்க, பொண்ணுங்க பண்ணுறாங்க, அண்ணன் தம்பிங்க பண்ணுறாங்க, அக்கா தங்கச்சிங்க பண்ணுறாங்க. இந்த துரோகம் செய்யக்கூடியவர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாகத்தான் இருக்காங்க. அவங்க தூரத்தில் இருக்கிறவங்கள கூட நம்மளால் நம்ப முடியுது, பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்மளால் நம்பவே முடியலை. என்ன கேள்வி கேட்டாலும் இதை பற்றி உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லி பாசத்தை கொண்டு வந்து நிறுத்தி, உனக்கு என் மேலே பாசம் இல்லையா, என்ன நீ நம்ப மாட்டியா அப்படியெல்லாம் கேட்டு நம்மளை மடைமாற்றம் பண்ணிடுறாங்க. கடைசியில் தவிக்க போகிறது யாருன்னு கேட்டால் இப்படிப்பட்ட பெற்றோர்கள் தான் தவிக்கிறாங்க. பென்ஷன் வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த பென்ஷன் தொகையையும் முழுவதும் பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டு பிள்ளைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களும் ஒரு புறத்தில் இருக்கிறாங்க. அப்போது பெற்றோர்கள் கொஞ்சம் தங்களை பற்றி அவங்க யோசிக்கணும். நல்ல மகன்களாக கூட இருக்கட்டும், நல்ல மகள்களோ நல்ல உறவுகளோ எல்லாருமே நல்லவங்களாக இருக்கட்டும். ஆனால் தனித்தனியாக வாயும் வயிறும் இருக்குல்ல, தனக்குங்கிற தேவைகள் எல்லாருக்குமே கொஞ்சமாவது இருக்கும். கொஞ்சம் திரும்ப திரும்ப நம்ம ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அடுத்தவங்களை கையேந்தி நிற்கிறத விட சில விஷயங்களை நாமளே நமக்கு செய்து கொள்ளும்போது ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும். அந்த மாதிரி ஒரு நிலையை முதியவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, அவங்க பிள்ளைங்க 2 பேரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அங்கேயே சிட்டிசனாக மாறிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? பெற்றோர்கள் நிலைமை என்ன? ஒருத்தருக்கு இறந்து போயிட்டாருங்க, ஆனால் அவங்க பையனாலையும் வர முடியல, பொண்ணாலையும் வர முடியல, யாருமே வரல. தனியாக தான் அவங்க ஒரு வீட்டில் இருந்தாங்க, வாடகை வீடு. அந்த வாடகைக்கு பிடிச்சி அந்த பிள்ளைங்க 2 பேரும் வச்சுட்டு போயிட்டாங்க அப்பா அந்த அம்மாவை. நீ வாடகையை நாங்கள் கட்டிக்கிறோம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. போனவங்க வரவே இல்லை, பார்க்கவே இல்லை. இறுதி காலத்தில் இவங்க ஒரு வேலைக்காரம்மா பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பென்ஷன் வந்தது, அந்த அம்மா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராவோட ராவாக இறந்து போயிட்டாங்க. எடுத்து போடுறதுக்கோ தூக்கிறதுக்கோ அந்த பிள்ளைங்க பார்க்குறதுக்கோ யாருமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் இருந்தவங்க தெரிஞ்சவங்க அவங்க தான் அடக்கம் பண்ணாங்க. இந்த மாதிரி நிலைமை இன்றைக்கு நிறைய பேர் பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனால் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இதெல்லாம் எனக்கு வராது, என்ன இதெல்லாம் இந்த மாதிரி நான் யாரையும் வச்சில்ல, எல்லோரும் என்னோடய ஆட்கள், எல்லோரும் என்னுடைய பிள்ளைகளோ பெண்களோ என்னுடைய உறவுகளோ எல்லோரும் ரொம்ப நல்லவங்க தான், யாருமே கெட்டவங்க கிடையவே கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் நல்லது இருக்குது. ஆனால் அந்த சூழல் என்ற ஒன்று நிற்கும்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அதை தானே நமக்கு இதிகாசங்கள்லாம் கூட சொல்லுது. ராமனை காட்டுக்கு போன்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்கிறதுக்கு அவன் தகப்பனாலேயே முடியலையே, தாயாலேயே முடியலையே. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும் அப்படிங்கிறத தானே நமக்கு கதைகள்லாம் சொல்கின்றன. எனவே கதைகள் தான் வாழ்க்கையே கதைகளாக மாறுகின்றன அப்படிங்கிறதையும் நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பெரியவர்கள் முக்கியமாக புரிந்து கொள்ளணும், தங்களை தாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படிப்பட்ட பெற்றோர்களை தான் பிள்ளைகளும் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து வைத்து கொள்ளணும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.